அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று சக்தி வாய்ந்த ஒரு துஆவை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை ஓதாமல் விட்டதே இல்லை என. மிஷ்காத் பக்கம் 210. ஆம், நாம் தீன், துன்யா, குடும்பம், பொருள் யாவற்றிலும் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த துஆவை காலை மாலை ஓதி வர வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஈமானுக்கு பின் ஆஃபியத்தை, நற்சுகத்தை விட சிறந்த ஒரு நன்மை கொடுக்கப்படவில்லை. எனவே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு மற்றும் ஆஃபியத்தை கேளுங்கள் என்று அழுத நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மிஷ்காத் பக்கம் 219. ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, சிறந்த துஆ எது என்று கேட்டார்கள். அதற்கு, உன் இறைவனிடத்தில் துன்யாவிலும் ஆகிரத்திலும் சுகத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள் என்றார்கள். அம்மனிதர் 2ஆம் நாள் வந்து மீண்டும் அதையே கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அதே பதிலை கொடுத்தார்கள். அம்மனிதர் 3ஆம் நாள் வந்து அவ்வாறே கேட்டார். திரும்பவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே பதிலை கொடுத்து பின் கூறினார்கள், நீ உலகத்தில் ஆஃபியத்தும் மன்னிப்பும் அருளப்பெற்றால் ஆகிரத்திலும் அவைகளை அருளப்பெற்றால் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டாய் என்றார்கள். மிஷ்காத் பக்கம் 219. எனவே நாம் ஆகிரத்தினுடைய வெற்றிக்கும் இன்மையிலும் ஆஃபியத்தை பெறுவதற்காகவும் தீன், துன்யா, பொருள் அனைத்திலும் சுகத்தை பெறுவதற்காகவும் இந்த துஆவை காலையில் மாலையிலும் ஓதி வர வேண்டும். அந்த துஆ தான் இது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபிய ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபிய في ديني ودنياي وأهلي ومالي. اللهم استر عوراتي وآمن روعتي. اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن أغتال من تحتي. இந்த துஆவினுடைய பொருள், யா அல்லாஹ், நிச்சயமாக நான் இன்மையிலும் மறுமையிலும் சுகத்தை உன்னிடம் வேண்டுகின்றேன். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் என்னுடைய தீனிலும் என்னுடைய துன்யாவிலும் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய பொருளிலும் மன்னிப்பையும் சுகத்தையும் உன்னிடம் வேண்டுகின்றேன். யா அல்லாஹ், என்னுடைய குறைகளை நீ மன்னித்தருள்வாயாக. என் திடுக்கங்களை நீக்கி அச்சமரச் செய்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய முன்பக்கமும் பின்பக்கமும் என் வலப்பக்கமும் இடப்பக்கமும் என் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் என்னை பாதுகாத்தருள்வாயாக. எனவே நாம் இந்த துஆவை பொருளுணர்ந்து ஓதினால் அல்லாஹ் எங்களுக்கு இன்மை மறுமை இரண்டிலும் வெற்றியையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷமான வாழ்க்கையும் தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.